நாம் இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு மேக்ஸுக்கான 2 மார்க் 3 மார்க்கோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொல்ல போகிற கொஸ்டின் எல்லாமே இதுவரை கேட்கப்பட்ட பப்ளிக் எக்ஸாமை அனலைஸ் பண்ணி அதுலேருந்து தான் எடுத்திருக்கேன். அதனால் இதில் உள்ள எல்லா கொஸ்டினும் படிச்சுக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பயனுள்ளதாக இருக்கும். நமக்கு நேரம் கம்மியாக இருக்குது, அதனால் எல்லா கொஸ்டினும் வாசிக்காமல் எதுலாம் இம்பார்ட்டனோ அதை மட்டும் ஓரளவு சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் டவுன்லோட் லிங்க் வந்து ரிப்பன்ஸ் பாக்ஸில் இருக்குது, மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் ஐ எம் ரெடின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். சாப்டர் 1 பொறுத்த வரைக்கும் நான் கொடுத்துக்கிற எல்லாத்தையுமே பார்த்துருங்க. ஓகேயா? பொதுவாக நான் காமனாக சொல்லிக்கிறேன். உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா, கண்டிப்பாக நம்ம இம்பார்ட்டன் மட்டும் நம்பி மேக்ஸுக்கு போகவே முடியாது. ஏன்னா மேக்ஸுங்கிறது கான்செப்ட் ரீதியான ஒரு சப்ஜெக்ட்டு. அது மட்டும் இல்லாமல் கட் ஆஃபில் முக்கியமாக இன்ஜினியரிங் கட் ஆஃபில் முக்கியமானது மேக்ஸு தான். அதனால் இம்பார்ட்டன் மட்டும் நம்பி போக முடியாது. அதனால் நம்ம மினிமம் ஒரு சுத்தமாக படிக்க முடியாட்டி மினிமம் ஒரு 4 சாப்டர் வச்சும் தரவா வச்சுக்கணும். ஓகேங்களா? அப்படி வச்சிங்கன்னா சேஃப் சோனாக இருக்கலாம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வராதுன்னு சொல்ல வரல, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கண்டிப்பாக வரும். இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை படித்தோம்னா நம்ம மார்க் வந்து 70லேருந்து 80 வரைக்கும் தான் எடுக்க முடியும். அதுவும் கொஸ்டின் ஈஸியாக இருந்தால். இதுவே கஷ்டமாக இருந்துச்சுன்னா நம்மளால் 65 to 70 தான் எடுக்க முடியும். அதனால் நம்ம என்ன செய்யணும்னா மினிமம் ஒரு 3 சாப்டர் இல்லை 4 சாப்டர் ஆச்சும் தரவாக வச்சுருக்கணும். முதலே சொன்னேன், மேக்ஸுங்கிறது கட் ஆஃபில் முக்கியமான பங்கு வகிக்கிறது. அதனால் மேக்ஸில் மார்க்கை விட்டுறக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் சேஃப் சோனாகவே எல்லாருமே போவோம். எல்லாருமே கண்டிப்பாக 80க்கு மேலே எடுக்கிறோம், தட்டுறோம், தூக்குறோம். நம்ம மேக்ஸ் நம்ம மார்க் 80 to 90க்கு மேலே எடுக்கிறதுக்கு சிம்பிளாக ட்ரிக்ஸ் சொல்கிறேன். அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வேல்யூமை பொறுத்த வரைக்கும் 1வது 2வது 3வது 4வது சாப்டரு இது 4மே ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. கவர் பண்ணிவிட்டு செகண்ட் இதில் வந்து 8வது 12வது 11வது இந்த 3 இதை பார்த்துருங்க. இதை பார்த்தாலே கிட்டத்தட்ட 7 சாப்டர் கவர் பண்ணிடுறோம். இந்த 7 சாப்டர் கவர் பண்ணாலே A to Z, அதாவது எக்ஸாம்பிள்லேருந்து எல்லாமே கவர் பண்ணிட்டோம்னா நம்மளால் மினிமம் 4 2 மார்க்கு 4 3 மார்க்கு 4 5 மார்க் கட்ட பண்ண முடியும். ஓகேவா? நான் சொல்கிறது மினிமம். இல்லை காலைல ஏற்கனவே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துருப்பேன். அதில் ஸ்டார்டிங்கில் கோல்டன் கொஸ்டின் சொல்லி 5 மார்க் கொடுத்துருப்பேன். அட்லீஸ்ட் அதை மட்டும் படித்தா கூட நம்மளால் 7 இல்லை 6 வரைக்கும் 5 மார்க் கட்ட பண்ண முடியும். ஓகேவா? அதுக்கப்புறம் இதில் உள்ளதில் படிக்காத மிச்ச லெசன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அதாவது 5வது 6வது இந்த 9 10 அதில் இதில் கொடுத்துற இம்பார்ட்டன்ட் மட்டும் படித்தாலே போதும். கண்டிப்பாக 90க்கு மேலே எடுத்துடலாம். ஓகே? இது சொல்கிறது 1 மார்க்கும் சேர்த்து படிக்கணும். 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் புக் பேக் வந்து 14 15 தான் எதிர்பார்க்கலாம். அதுக்கு மேலே ஃபுல்லாகவே 1 மார்க்கும் வரும்னு சொல்லி கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஓகே? இந்த டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் சாப்டரை பொறுத்த வரைக்கும் இதில் கொடுத்துக்கிறத மட்டும் பார்த்தாலே போதும். மேக்ஸிமம் 2 மார்க்கும் 3 மார்க்கும் அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? எக்ஸாம்பிள் சேர்த்து பார்த்துருங்க. அதே மாதிரி செகண்ட் சாப்டர்லேயும் சாப்டரில் வந்து எக்ஸாம்பிள் செம்ம அதிகமாக கொடுத்துருப்பேன். ஏன்னா செகண்ட் சாப்டர்லேருந்து ஒவ்வொரு வருஷமும் 2 மார்க் கேட்டு தான் இருக்காங்க. ஓகேயா? அதனால் நம்ம எக்ஸாம்பிள் சேர்த்து பார்க்கணும். இதில் கொடுத்துக்கலாம் ஒவ்வொரு எக்ஸசைஸுக்கும் நான் அதிகபட்சமே 4 கொஸ்டின் தான் வரும். அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன். அதனால் அட்லீஸ்ட் இது எழுதி பார்த்துருங்க. எழுதி பார்த்தாலே போதும், மேக்ஸில் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். தேர்ட் சாப்டர் இருக்கிற ஈஸியான சாப்டர் தேர்ட் சாப்டர் தான். இதில் தான் கண்டென்ட் ரொம்ப கம்மி. அதனால் இதே ஈஸியாக படிச்சுவீங்க. இது 4th வாங்க. 4th வந்தீங்கன்னா 4.5 ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 5 மார்க்கில் இம்பார்ட்டனில் கண்டிப்பாக வரும்னு. அதோட இது எல்லாத்தையும் சேர்த்து படிச்சுருங்க. இதை படிச்சிங்கன்னா ஒரு 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அதே மாதிரி 5.2 வேறு அப்போல்லாம் சொன்ன 5.5 அது ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்போம் 5 மார்க்குக்கு. அந்த வீடியோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி மறக்காமல் பார்த்துக்கோங்க. ஓகே? அதில் பார்த்தோம்னா இந்த 2லேருந்து ஒரு 5 மார்க் இல்லை 2 5 மார்க் எதிர்பார்க்கலாம். அதோட இந்த கொஸ்டினை படித்தோம்னா ஒரு 2 மார்க்கோ இல்லை 3 மார்க்கோ நம்மளால் எழுத முடியும். இதில் 5.3 பாருங்கள். இது வந்து 1 மார்க் கொஸ்டின். ஓகேவா? இதுக்கு முன்னாடி 2-3 தடவை இது 1 மார்க்கில் கேட்டிருக்காங்க. இதை பார்த்துக்கோங்க. மொத்தமே ஒரு கொஞ்சம் சம் தான் இருக்கும். இதுக்கு நீங்கள் ஆன்சர் மட்டும் பார்த்துட்டு போனாலே போதும், ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். அது 6வது சாப்டர் எடுத்து 6வது சாப்டர் பொறுத்த வரைக்கும் இதில் உள்ள எல்லா சம்மும் போட்டு பார்த்துருங்க. ஓகே? 6லேருந்து இது எல்லா சம்மையும் பார்த்தாலே போதும். கண்டிப்பாக சொல்கிறேன் 3 மார்க் எழுதிடலாம். முக்கால்வாசி
6ஆம் யூனிட்லேருந்து தான் ஒவ்வொரு பப்ளிக்லேயும் 3 மார்க் கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு கொஸ்டினாச்சும் 6ஆவது யூனிட்லேருந்து கண்டிப்பாக வந்துடும் 3 மார்க்கில். அப்போ 6ஆம் யூனிட்டை நல்லா பார்த்துக்கோங்க. அது மாதிரி 7th சாப்டர் 7த்லேயும் இதில் கொடுத்துருக்க கொஸ்டின் மட்டும் பார்த்தாலே போதும், மோஸ்ட்லி எல்லா டாப்பிக்கும் கவர் ஆயிரும். ஓகே, அதனால் இதில் உள்ள எல்லாத்தையுமே பார்த்துருங்க. வேறு 8ஆவது சாப்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம 2 மார்க் எதிர்பார்க்கலாம். ஓகே, 2 மார்க் எதிர்பார்க்கலாம். அப்படி 2 மார்க் கேட்கலாட்டி 3 மார்க் கேட்பாங்க. ஓகே, இதில் எக்ஸாம்பிள் சம் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். இது ஈஸியாக நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. அடுத்து 9th சாப்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம 3 மார்க்குக்கே சொல்கிறேன். இதில் வந்து கண்டிப்பாக 3 மார்க் வரும். 5 மார்க்குக்கு வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் 9.8. அந்த வீடியோ பார்த்தாலே போதும். நீங்கள் 5 மார்க்கில் மினிமம் சொல்கிறேன் 5லேருந்து 6 வரைக்கும் அட்டன் பண்ணிடலாம். கொஸ்டின் ஈஸியாக இருந்துச்சுன்னா 7மே அட்டன் பண்ணிடலாம். இப்போ 7மே அட்டன் பண்ணி சொல்கிறேன்னா, ஏன்னா 7வது கொஸ்டின் வந்து கம்பல்சரி ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் வந்து கிரியேட்டிவாக தான் இருக்கும். அப்போ கிரியேட்டிவான கொஸ்டின் எழுதணும்னா கான்செப்ட் தெரிஞ்சால் மட்டும்தான் எழுத முடியும். அதனால் நான் கொடுக்குற கொஸ்டினை கான்செப்ட் சேர்த்து படிங்க. ஒரு சில பேர் மேக்ஸை மனப்பாடம் பண்ணுவீங்க, அந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க. அடுத்து 10வது சாப்டர் நம்பர் 10 பொறுத்த வரைக்கும் ஈஸியான சாப்டர். ஓகே, அதில் 10.7 நல்லா பார்த்துக்கோங்க. 10.7லேருந்து ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். அடுத்து 11th சாப்டரில் 11.1, 11.4, 11.5 இதுலேருந்து நம்ம 2 மார்க்கும் ஒரு 3 மார்க்கும் எதிர்பார்க்கலாம். அதோட எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்கேன், அதையும் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. வேறு லாஸ்ட்டு சாப்டர் 12th சாப்டர். இது ஈஸியாக எழுதலாம் நீங்கள். அதனால் இது ஃபுல்லாகவே பார்த்துருங்க. இதுலேருந்து நம்மளுக்கு ஒரு 2 மார்க் எதிர்பார்க்கலாம். சப்போஸ் இதுலேருந்து ஏதாச்சும் ஒரு விதியை பயன்படுத்தி ஒரு கம்பல்சரி கொஸ்டின் கூட நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த இம்பார்ட்டன்ட் ஃபுல்லாக படிச்சிருங்க. இதை படித்தாலே போதும். நான் சொல்கிறேன் மினிமம் 5 2 மார்க் 5 3 மார்க் அட்டன் பண்ணிடலாம். ஓகே, எப்படி கொஸ்டின் கேட்டாலுமே இந்த கான்செப்ட் உள்ளதான் வரும். இது தவிர்த்து வேறு வாய்ப்பே இல்லை. இந்த கொஸ்டினை நான் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன். அதனால் இந்த கொஸ்டினை ஃபுல்லாக படிச்சிருங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். திரும்பி சொல்கிறேன், இந்த பிடிஎஃப் டவுன்லோட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள்.